வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மாங்காய் மோர். இந்த வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி நிறைய மோர் சாப்பிடுவோம். அப்படி நீங்கள் மோர் செய்யும் போது இதில் ஒரு தடவை மாங்காவை சேர்த்து நீங்கள் இந்த மோர் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப்பு போல் நல்ல காய் வாட்டத்தில் இருக்க மாங்காய் எடுத்துக்கிறேன். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்கிறேங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கும் போது இந்த மோரோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மாங்காய் வர சேர்க்குறோம் இல்லைங்களா. இதில் ஒரு 3 கரண்டி போல் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு கரண்டியில் ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மக்கில் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி க்யூட்டாக நம்ம செய்யும் போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திப்பி இருக்குன்னு. இந்த மாங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதோட எல்லா திப்பியும் வாயில் அடிப்படாமல் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே சாப்பிட விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ இது 2 பேருக்கு தாராளமாக இந்த அளவுக்கு மோர் சரியாக இருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இந்த மோரை ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் குடிக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு 3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காய் மோரை இதில் சேர்த்துடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மென்று சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்டியான மாங்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட மண் பாத்திரம் இல்லைனாலும் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் கப்பில் கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளோட ஃப்ளேவரும் நல்லாவே தெரியுது. மாங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, அது மட்டும் இல்லாமல் சீரகத்தோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.